Hey lovely viewers! எல்லோரும் வியந்து பார்த்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடரின் அடுத்த பகுதியான A Night of the Seven Kingdoms வெளியாகியுள்ளது. இந்த தொடர் எதை பற்றியது? இதன் கதைக்களம் எப்படிப்பட்டது? ரசிகர்களின் வரவேற்பு என்ன? எந்த OTT தளத்தில் பார்க்கலாம்? வாருங்கள், விரிவாக மாஸ்டர் மைண்ட் ஜார்ஜ் R.R. மார்டின் எழுதின பிரபலமான டேல்ஸ் ஆஃப் டங்க் அண்ட் எக் அப்படிங்கிற நாவல் தொகுப்பை அடிப்படையா வச்சுதான் இந்த தொடர் உருவாகி இருக்கு. இதுல டிராகன்கள் அதிகமா இருக்காது, ஆனா வீரமும் வஞ்சகமும் அரியணை போட்டியும் தாராளமா இருக்கும். A Night of the Seven Kingdoms தொடர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நிகழ்வுகளுக்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முந்தைய காலப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இது செவன் கிங்டம்ஸின் வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம். கதை சர் டங்கன் தி டால் என்ற வினோதமான வீரனையும் பின்னர் மன்னராகவும் இளவரசர் எக் என்ற ஏகனையும் கொண்ட ஒரு சிறுவனையும் பின்தொடர்கிறது. அதிகார போட்டிகள், விசுவாசம், நீதி போன்ற கருப்பொருள்கள் இதில் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரசிகர்களிடையே இந்த தொடர் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. வெளியானதுமே இதன் நேர்த்தியான திரைக்கதை, பிரம்மாண்டமான காட்சிகள், நடிகர்களின் சிறப்பான நடிப்புக்காக பாராட்டுகள் நிறைந்து வருகிறது. அடுத்த பாகத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. A Night of the Seven Kingdoms தொடர் பிரபலமான ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் HBO Max OTT தளங்களில் வெளியாகியுள்ளது. ரசிகர்கள் தங்கள் விருப்பமான தளத்தில் இந்த தொடரை கண்டு மகிழலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிரியர்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த பொழுதுபோக்கு விருந்தாக இருக்கும் என்று நம்பலாம். நீங்க இன்னும் இந்த தொடரை பார்க்கலனா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம லவ்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Only then will all the interesting things happening in the world and movie updates reach you instantly. Bye.